Hello everyone, this is Lakshana Sri here to present on the topic of operator overloading. So, what is operator overloading? So, operator overloading means giving a new meaning to an operator. இப்போ நார்மலாக ஏற்கனவே வந்து நமக்கு ப்ளஸ் சப்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன்லாம் வந்து நம்ம ஏற்கனவே அதுக்கு வந்து ஒரு டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் தீஸ் ஃபங்க்ஷன் வில் பி யூஸ்ட் வித் யூ ஒன்லி ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் லைக் இன்டீஜர் ஃப்ளோர்ஸ் லாங் இன்டீஜர் அதுக்கு மாதிரி தான் அந்த மாதிரி டேட்டா டைப்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளால வந்து these operators can be used. But what happens when you wanted to use operators like எப்படி சொல்றது நம்மளே ஆப்ரேட்டர்ஸ் கிடையாது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆப்ரன்ஸ் வந்து சம்திங் தட் விச் வி டிஃபைன் ஸோ லைக் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் லைக் எப்படின்னா உம், இப்போ 1 + 2 வந்து 1 + 2 வந்து என்னால் ஈஸியாக வந்து ஆட் பண்ண முடியும் பிகாஸ் 1 and 2 ஆர் ஆக்சுவலி ஜஸ்ட் இன்டீஜர்ஸ் என்னால் 1 + இது சொல்கிறது 1 + 2.2 கூட என்னால் ஆட் பண்ண முடியும் 2.2 கூட ஆட் பண்ண முடியும் பிகாஸ் என்ன சொல்கிறது அது எல்லாமே வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப்ஸ்ன்றனால நம்மளால ஈஸியாக வந்து நம்மளோட ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த ரெண்டு ஆப்ரன்ஸை வந்து ஆட் பண்ண முடியும் பட் வாட் ஹேப்பன்ஸ் வென் ஆப்ஜெக்ட் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து n1 ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன் அண்ட் ப்ளஸ் லெட்ஸ் சே n2 அப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம எப்படி லைக் எப்படி சொல்றது ஆட் பண்றது இது ஒன்றும் லைக் இந்த n1 and n2 ஆர் நாட் லைக் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப் இது வந்து நம்ம கிரியேட் பண்ணி நம்ம கஸ்டமாக கொடுக்குற ஒரு ஆப்ஜெக்ட் நேம்ல ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால நார்மலாக ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுறதோ சப்ராக்ட் பண்ணுறதோ இல்லை மல்டிப்ளிகேஷனோ நார்மல் ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது ஸோ அதான் ஒரு நிமிஷம் ஓகே ஓகே ஸோ அதான் வந்து இங்கே ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் எஸ் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் மீன்ஸ் கிவிங் அ நியூ மீனிங் டு அன் ஆப்ரேட்டர் like addition, subtraction when it is used with objects. And with operator overloading, we can make operators work for user-defined classes and structures. So, for example, நம்ம இப்போ ஆப்ஜெக்ட்ஸ்னாலேன்றது ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு லைக் எப்படி சொல்றது இட்ஸ் லைக் கண்டெய்னர் ரைட் இப்போ வந்து நான் என்னோட ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி தான் ஸ்ட்ரக்சர் தான் அது ஒரு ப்ளூ பிரிண்டாக இருக்க போது அதை வச்சு தான் அதுக்கு தான் நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அது ஒரு ரியல் லைஃப் டேட்டா வேல்யூவாக நான் யூஸ் பண்ண போகிறேன் ரைட் and it is an example of compile time polymorphism. Compile time polymorphismனா நம்ம வந்து compile time நடக்கும்போது தான் இந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அது எல்லாமே வந்து நம்மளோட கம்பைலர் பார்க்க போகுது next is what operator overloading actually does. So it turns symbolic operator into a special function called allowing objects of a custom class to be manipulated using the same intuitive and familiar syntax as built-in data types. So built-in data types மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா நானே கஸ்டமாக ரெடி பண்ண ஆப்பரன்ஸ் லைக் ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு நான் வந்து ஆன்சர் டிரைவ் பண்ண போறேன் அதுக்கு தான் வந்து எனக்கு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் வந்து தேவைப்பட போகுது ஸோ ஒன்ஸ் அகைன் எதுக்காக யூஸ் பண்ணோன்னா ஆப்ஜெக்ட்ஸை வந்து பேசிக் டேட்டா டைப்ஸாக வந்து லைக் பிஹேவ் பண்ண வைக்கிறதுக்கு அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் வெக்டார்ஸ் நம்ம நார்மலாக இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம் ரைட் பட் இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம காம்ப்ளெக்ஸாக நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸில் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ண போகிறோம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் வெக்டார்ஸ் அண்ட் டேரக்ஷன்ஸ்க்குலாம் நிறைய யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் கம்ப்யூட்டர் வந்து லாஜிக் தெரியணும்ல அப்போலாம் வந்து சம்டைம்ஸ் வி மேபி நீட் டு பி ஹேவிங் at 2 vectors ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணி தான் நம்ம அதெல்லாமே ஆட் பண்ணுவோம் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் ரெடியூஸ் த நீட் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் கால்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணுறோம் அண்ட் சின்டாக்ஸ் இதுக்கு என்ன சின்டாக்ஸ்னா ரிட்டன் டைப் மென்ஷன் பண்ணணும் அண்ட் ஆப்ரேட்டர்ன்றது இட்ஸ் ஆக்சுவலி அ கீவேர்ட் அந்த சிம்பிள் நம்ம எந்த ஆப்ரேட்டருக்கு வந்து நம்ம இது பண்ண போகிறோம் எந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ண போகிறோம் மேபி அடிஷன் சப்ராக்ஷன் வாட் எவர் இட் இஸ் அந்த சிம்பிள் இங்கே மென்ஷன் பண்ணணும் அண்ட் அதுக்குள்ள கண்டிப்பாக ஒரு ஆர்குமெண்ட் அட்லீஸ்ட் ஒன் ஆர்குமெண்ட் மஸ்ட் பீட் அண்ட் தென் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனை நம்மளோட கஸ்டம் லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்
Operators that cannot be overloaded. எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே சி ப்ளஸ் ப்ளஸில் ஓவர்லோட் பண்ண முடியாது. ஸோ எந்தெந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் ஓவர்லோட் பண்ண முடியாதுன்னா சைஸ் ஆஃப் டைப் ஸ்கோப் ரெசல்யூஷன் அண்ட் கிளாஸ் மெம்பரை லைக் அதான் இந்த டாட் அப்புறம் வந்து இந்த ஆஸ்ட்ரிக் இதெல்லாம் வந்து நம்மளால அண்ட் டர்னரி ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளால சி ப்ளஸ் ப்ளஸ் ஆப்ரேட் ஓவர்லோட் பண்ண முடியாது இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம். அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணும்போது நம்ம என்ன இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும்னா அட்லீஸ்ட் ஒன் ஆப்ரண்ட் மஸ்ட் பி யூசர் டிஃபைன் டைப். ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணும்போது நான் வந்து ஜஸ்ட் சப்போஸ் நான் அகெயின் நான் ரெண்டுமே இன்டீஜர்ஸ் தான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு ஆப்ரேட்டர்ஸுமே நான் இன்டீஜராக எடுத்துக்கினேன்னா தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் ரைட். ஸோ ஒன் ஆப்ரண்ட் வந்து கண்டிப்பாக யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பாக தான் இருக்கணும். And the next one is that operators can be overloaded as member or non-member functions. And the next one is that some operators like conversion operators must be member functions. Okay, so லாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து இது ஜஸ்ட் ஒரு ஆப்ரேட்டரோட ஓவர்லோடிங்காக ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். நாங்கள் என்ன பண்ணிக்கிறேன்னா நம்பர்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிக்கிறேன். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னா இன்ட் வேல்யூ அதை நான் ப்ரைவேட்டில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நம்பர்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எடுத்துகிட்டு வரேன். அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நான் உள்ள ஆர்கியூமெண்ட் வந்து ஒரு இன்ட் வேல்யூ வி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அண்ட் தென் அதான் வின்றதை அது இன்புட்டாக வாங்க போகுது அண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வி அப்படின்னு நான் வந்து அசைன் பண்ணுறேங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ண போகிற ஃபங்க்ஷனை நான் வந்து இங்கே கொடுத்துட்றேன். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பர் and operator. Even this is a constructor use பண்ணி பண்றோம். So that's why we don't have a written type here. Okay. So இங்க number and operator plus operatorன்றது தான் keywordங்க and என்ன perform பண்ண போறோம் addition தான் perform பண்ண போறோம் within two objects and const number and n திருப்பி input வாங்குறதுக்கு argumentsலாம் and so return number value plus n dot value. இங்கே என்னன்னா வேல்யூன்றது ஃபர்ஸ்ட் இங்கே ஏற்கனவே ஒன்று இருக்கும். இங்கே நான் ஏற்கனவே ஒன்று வாங்கி வச்சிட்டேன். பட் செகண்ட் டைம் நான் வந்து வேல்யூவை லைக் எப்படி சொல்கிறது வாங்கும்போதுன்றதுக்காக தான் நாங்கள் இங்கே என் டாட் வேல்யூ அப்படின்றத இங்கே போட்டிருக்கோம். அண்ட் வாய்ட் டிஸ்பிளே ஆஃப் லாஸ்ட்டாக வந்து என்னோட இந்த ரிட்டன் இந்த நம்பர் வேல்யூ அந்த வேல்யூவை வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். அதுதான் இங்கே. ஸோ இதான் மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷனில் நான் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா n1 is equal to n1 வந்து 5னு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து உள்ள வந்து இன்புட் தரேன் அண்ட் n2 செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் 10ன்ற வேல்யூ இன்புட் தரேன். லாஸ்ட் எனக்கு என்ன பண்ணணும்னா இதுதான் வந்து இங்கே தான் வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோட் ஆகுது. ஸோ n3 is equal to n1 plus n2. இங்கே என்னன்னா n3 n1 n2 மூணுமே ஆக்சுவலி இங்கே ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம். இங்கே தான் வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் நடக்குது. மோஸ்ட்டாக எப்போவுமே மெயின் ஃபங்க்ஷனில் தான் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் நடக்கும். ஸோ அப்போ நாங்கள் n3 டாட் டிஸ்பிளே ஆஃப் கொடுக்குறேன். ஸோ எனக்கு 15 ஆன்சர் வரணும். ஓகே, 15 ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ thank you for listening and bye bye.